இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். நமக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 கட்டளைகள் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? அந்த 10 கட்டளைகள் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த 10 கட்டளைகள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறீங்களான்னு நீங்கள் பாருங்கள். நம்ம ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி, நம்ம இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு சில ரூல்ஸ், ஒரு சில கட்டளைகள் கொடுத்துருப்பாங்க. ரோட்டை போகும்போது கூட லெஃப்ட் சைடு தான் போகணும், இல்லை இந்த சைடு தான் போகணும், இப்போ தான் ரோட் கிராஸ் பண்ணணும், இப்போ நின்றுக்கணும், நம்ம போகக்கூடாது, அதுவும் ஜீப்ரா கிராசிங்கில் தான் நம்ம ரோட் கிராஸ் பண்ணலாம், ரூல்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு இந்த டைமுக்கு வரணும், எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும், இவ்வளோ டேஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அட்டண்டன்ஸ் வந்து பர்சன்டேஜ் கம்மியானால் பரிட்சை எழுத விட மாட்டாங்க. நிறைய கட்டளைகள், ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நமக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளைகளை உலக பிரகாரமான கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நல்ல பிள்ளைங்களாக நடந்துக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக நடந்துக்கணும்ல. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணலைன்னா இனிமேல் அந்த கட்டளைகளை தெரிந்து கொண்டு அதுபடி நீங்கள் நடக்க ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவரே, இது வரைக்கும் எனக்கு தெரியல, இனிமேல் நான் கரெக்டாக நடந்துக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த கட்டளைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்துக்கிறீங்க. அவருடைய சொற்படி நீங்கள் நடக்கிறீங்களே, அதை அவர் பார்க்கிறார். இன்றைக்கி என் பிள்ளை என் கட்டளைப்படி நடக்கிறான்னு சொல்லி அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போது நீங்கள் கிருபையின்படி என்னை உயிர்ப்பையும்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன நிலைமையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நீங்கள் கேட்காமலே ஆண்டவரே அதை உங்களுக்கு உயிர்ப்பித்து தருவார். உங்களுடைய எல்லா நன்மைகளும் உயிர்ப்பிக்கப்படும்.